ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பேஸ் கேம் புக்கோட 5th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். மொதல் 4 பார்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களை ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கோள் விண்வெளியோடம் வேகமாக பறந்தது. விண்வெளியில் விண்கற்கள் பறந்தபடி இருந்தன. அவை மோதாமல் இருக்க அகல்யா விண்வெளி ஓடத்தை குறுக்கும் நெடுக்குமாக வேகமாக ஓட்டினாள். கவின் பயர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். தூரத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒரு கோள் தென்பட்டது. அங்கப்பார், எவ்வளவு பெரிய கோள் மஞ்சள் நிறத்தில் இருக்கு என்றான் கவின். ஆம், இந்த கோளை முதலில் பார்த்தவள் கலீலியோதான். அவர் 2 பக்கமும் காது போல் இருக்கும் வளையங்களை பார்த்து பயந்து போனார் என்றார் அகல்யா. சனிக்கோள் வளையங்கள் உடையது. அந்த வளையங்கள் பனிப்பாறைகளால் ஆனவை என்றாள் அபி. வெறும் கண்ணால் சனிக்கோளை பார்க்க முடியும் தானே என கேட்டான் கவின். சூரிய குடும்பத்தின் 6வது கோள் சனியாகும். சனி வியாழனை அடுத்து பெரிய கோள், பூமியை விட 9 மடங்கு பெரியது என்றாள் அகல்யா. அப்ப சனிக்கோளில் 9 பூமியை வரிசையாக அடுக்கி வைக்கலாம் என்றான் கவின். ஆமாம், அதன் முனை தட்டையாக இருக்கு, பாத்தியா என கேட்டாள் அபிநயா. ஏய், அங்க பாரு, சனிக்கோளை சுற்றி நிறைய துணைக்கோள்கள் சுற்றி வருகின்றன. நீ விண்வெளி ஓடத்தை பார்த்து ஓட்டு, முடிஞ்சா நிப்பாட்டு என்று கத்தினான் கவின். சனியோட வளிமண்டலத்தில் காற்று பலமாக வீசுவதை இங்கிருந்து பார்க்க முடிகின்றது. தயவு செய்து விண்வெளி ஓடத்தை நிறுத்து என்றாள் அபி. சரி, பயப்படாதீங்க, நான் நிறுத்துகிறேன் என்றாள் அகல்யா. அப்போது அவர்கள் அருகில் மின்னல் அடித்தது. கண்கள் கூச அதனை அனைவரும் பார்த்தனர். பூமியில் உள்ளது போல சனியிலும் வளிமண்டலத்தில் மேகங்கள் உரசி மின்னல்கள் உருவாகின்றன. அவை பூமியில் உள்ள தாக்கத்தை விட மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துபவை என்றாள் அகல்யா. பயமாயிருக்கு, வாங்க திரும்பி போயிடுவோம், அப்பாவை பார்க்கணும் போல் இருக்கு என்றான் கவின். கவின், திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டியா? இந்த கேமில் இருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரியல. காய் உருட்டும் போது காய் நகர்ந்து பூமியை அடைந்தால் மட்டுமே திரும்ப முடியும்னு நினைக்கிறேன் என்றாள் அபி. சனிக்கோளின் வளையங்கள் எவ்வளவு அழகாக தெரிகின்றன பார், அதனை ரசிங்கப்பா. சும்மா பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி? அடுத்து தாயக்கட்டை உருட்டும்போது பார்க்கலாம். முதலில் ஸ்பேஸ் கேம் அட்டையை தேடுவோம். எண்ணத்தை ரசிக்க என்றான் கவின். டேய், வளையங்களை பார். தூரத்தில் இருந்து பார்த்தப்ப 2 வளையம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் எத்தனை இருக்கு பார். இந்த வளையங்கள் பனித்துகள்களாலும் பாறை துடுக்குகளாலும் மீன்தேன் துகள்களாலும் ஆனவை என்றாள் அகல்யா. அங்கே பார், ஏதோ விண்கலம் சனியை சுற்றி வருது என்றான் கவின். அமெரிக்காதான் முதலில் பயோனியர் 11 என்ற விண்கலத்தை 1979 அனுப்பியது. அதன் பின்னர் வாஜேயர் 1, வாஜேயர் 2, கசினி போன்ற விண்கலங்கள் செலுத்தப்பட்டன என்றாள் அகல்யா. ஏய், எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க, இந்த கசினி சனியின் இரவு பக்கம் சென்றபோது அந்த பகுதி நியான் விளக்கு போல் மின்னியதாம். அதன் வளையம் கூட நீலம் பச்சை என மின்னியதாம். இதுக்கு காரணம் சனியின் உள்வெப்பமே என்று விஞ்ஞானிகள் கூறியதாக சொன்னாங்க என்றாள் அபிநயா. ஏய், எனக்கு பசிக்குது, வாங்க வீட்டுக்கு போவோம் என்றான் கவின். ஏய் அகல்யா, உன் சிலிண்டரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து இருக்கு, வேகமா தேடு என்றாள் அபிநயா. அப்போது குரல் ஒலித்தது. சனிக்கோளில் வளையங்கள் சில சமயம் தெரியாமல் போவதுண்டு. சமீபத்தில் அப்படி தெரியாமல் போனது. அதற்கு காரணம் தெரியுமா? என்னது? சனிக்கோளில் வளையங்கள் தெரியாமல் போகுமா? யாரும் திருடிட்டு போயிடுவாங்களா? இங்கே இருக்கிற போலீஸ் அதை கண்டுபிடித்த பின் திரும்பி வச்சிடுவாங்க போல் இருக்கு என்றான் கவின். கவின், ஜோக்கடிக்காதே, நீதான் பசிக்குதுன்னு சொல்றியே, விடையை யோசி என்றாள் அபிநயா. அப்போது அவள் கைப்பட்டு விண்வெளி ஓடம் வேகமாக பாய்ந்தது. அனைவரும் ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டனர். அங்க பாரு, சனியோட துணைக்கோள்களில் மோதப்போகுது என்று கவின் கத்தினான். அகல்யா எதிரில் தெரிந்த வெள்ளை லிவரை பிடித்து இழுத்தாள்.
இருப்பினும் விண்வெளி ஓடம் சனிக்கோளின் துணைக்கோள்கள் ஒன்றின் மீது 3 முறை மோதி நின்றது. இப்போது விண்வெளி ஓடம் வளையத்தின் மீது மோதி நெடுக்கான பகுதியில் நின்றது. அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதே நிலையில் விண்வெளி ஓடத்தை பின்னால் செலுத்தினாள். ஏய், சனிக்கோள்களின் வளையங்கள் தெரியவில்லை என்று அபி கத்தினாள். எனக்கு விடை தெரிஞ்சு போச்சு என்றாள் அகல்யா. தெரியும்னா சீக்கிரம் சொல்லு, உன் சிலிண்டர் காலியாக போகுது என்றான் கவின். சனிக்கோளின் வளையங்கள் சில சமயம் படுக்கை வசத்தில் இருக்கும். அப்போது நமக்கு வளையங்கள் தெரிவதில்லை. எனக்கு தெரிந்து 2008 2009 இந்த சனிக்கோள் வளையம் காணாமல் போச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தால் வருகின்ற 2024 2025 காணாமல் போகலாம் என்றாள். சரியான விடை கவின். இந்த முறை நீங்கள் காயை சுழற்றி போடவும் என்று குரல் ஒலித்தது. ஸ்பேஸ் கேம் அட்டை காய்களுடன் வந்து தோன்றியது. கவின் தாயக்கட்டையை எடுத்து உருட்டவில்லை, அப்படியே நின்றான். சிலிண்டரில் ஆக்சிஜன் அளவு குறைந்தபடி இருந்தது. அகல்யா சிலிண்டரில் ஆக்சிஜன் அளவு மிகவும் கம்மியாக இருந்தது. அகல்யா சிலிண்டரில் இன்னும் 5 நிமிடம் மட்டுமே ஆக்சிஜன் உள்ளது. அதற்கு இந்த விளையாட்டை தொடர வேண்டும். தாமதித்தால் அகல்யாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என குரல் ஒலித்தது. அகல்யாவுக்கு வியர்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த மாதிரியே நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.